வணக்கம். என் பெயர் டாக்டர் உலகநாயகி பழனி. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் 32 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் புத்தகம் படி என்ற நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் அகமகிழ் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் புத்தகம் படி என்ற இந்த பகுதியில் 5 நூல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். தரமான, சிறப்பான, மிகச்சிறந்த முறையில் படைக்கப்பட்ட 5 நூல்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட நூல் வெளிச்ச வேர்கள் என்ற ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு. இந்த வெளிச்ச வேர்கள் என்ற இந்த கவிதை தொகுப்பை கவிமணி செல்வர் மாவே மாணிக்க வாசகம் அவர்கள் படைத்திருக்கிறார். இது ஒரு சிறந்த படைப்பிலக்கியம். இந்த நூல் மரபு கவிதையை பின்பற்றி அழகான கவிதை அமைப்போடு இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பேசப்பட்டிருக்கிற பொருண்மைகள் மிக அழகான பொருண்மைகள். நாட்டுப்பற்றின் மீதும் தேசபக்தியின் மீதும் இக்கால இளைஞர்கள் எவ்வளவு பற்று வைக்க வேண்டும் என்பதை வெளிச்ச வேர்கள் என்ற இந்த நூல் எடுத்து காட்டுகிறது. பொதுவாக நமக்கெல்லாம் தெரிந்து வேர்கள் மண்ணுக்கு கீழே புதைந்து மறைவாகத்தானே இருக்கும். வேர்கள் மறைவாக இருந்தால்தான் மரம் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தக தலைப்பு வெளிச்ச வேர்கள். எதை காட்டுகிறது? மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை அடைகிற போதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு உன்னத வெளிச்சம் பிறக்கிறது என்ற அர்த்தம். அதுபோல் நம் வாழ்க்கையில் நாம் வெற்றியை அடைவதற்கு பல அடிப்படையான உழைப்புகள் நமக்கு தேவை. அந்த உழைப்பை பற்றி பேசுகிற அழகான கவிதை தொகுப்பு தான் வெளிச்ச வேர்கள் என்ற இந்த நூல். இந்த நூலில் இக்கால இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய தேசபக்தி குறித்தும், தன்னம்பிக்கை குறித்தும், சுய முன்னேற்றத்தை குறித்தும், முயற்சியை குறித்தும், உழைப்பின் மீது இளைஞர்கள் நம்பிக்கை வைப்பதை குறித்தும் இக்கவிதை தொகுப்பு அழகாக பேசுகிறது. இன்றைக்கெல்லாம் கவிதை எழுதுவது என்பது ஒரு பொழுதுபோக்காகிவிட்ட காலம். யார் வேண்டுமானாலும் கவிதை எழுதுகிறார்கள். வியாபாரிகள் கூட கவிதை எழுதுகிறார்கள். காய்கறி வியாபாரி, பழம் வியாபாரி, பூ விற்பனை செய்யக்கூடிய பூ வியாபாரிகள் கூட இன்றைக்கு கவிநயத்தோடு பேசுகிறார்கள், கவிதை எழுதுகிறார்கள். அப்படி பிறக்கிற கவிதைகளுக்கெல்லாம் ஏதாவது வாழ்க்கை இருக்குமா என்று பார்த்தால் இருக்கலாம். காரணம், யார் எதை ரசிக்கிறார்கள் இந்த காலத்தில் என்றே சொல்ல முடியாது. ஆனால் வெளிச்ச வேர்கள் அப்படி அல்ல. கவிஞர் மாணிக்க வாசகம் அவர்கள் இந்த நூலை படைத்திருக்கிற போது 3 முக்கிய நுட்பங்களை உள்ளே வைத்து படைக்கிறார். ஒன்று கவிதை வடிவம், 2வது கவிதையின் உணர்ச்சி, 3வது கவிதையின் உட்பொருள். அதாவது கவிதைக்கென்று இருக்கிற உணர்ச்சி, அதாவது வடிவம், பொருள், உணர்ச்சி 3ஐயும் வைத்து இந்த கவிதையை படைத்திருக்கிற அழகே ஒரு அழகு. உதாரணமாக இப்படி சொல்லலாம், இவருடைய கவிதை வரிகளிலிருந்து இப்படி சொல்லலாம். மனிதனே, உழைக்க கற்றுக்கொள். உழைப்புதான் இந்த உலகத்தில் உன்னை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைக்கும் என்பதை ஒற்றை வரியில் அழகாக சொல்லுகிறார் இந்த கவிஞர். இந்த கவிதை நுட்பத்தை பார்க்கிற போது எனக்கு மிக மிக ஆச்சரியமாகவும் அழகாகவும் இந்த கவிதை வரிகள் தோன்றுகிறது. வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி செல்கிறவர்கள் எவ்வளவுதான் உயரத்தை நோக்கி சென்றாலும் இறுதியில் கிடைக்கிற வெற்றி என்ன? செல்வம் தானே. ஆக செல்வத்தை தேட வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் வாழ்க்கையில் உழைப்பினால் இந்த செல்வத்தை தேடினால் உலகம் அறிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். வாழ்க்கையில் உழைக்கும் எண்ணம் தோன்றிவிட்டால் செல்வம் தூது வரும் என்பார்கள். இந்த கவிஞரும் வெளிச்ச வேர்களில் அப்படித்தான் சொல்கிறார். உழைக்கும் எண்ணம் வந்துவிட்டால் செல்வம் தூது வரும். உழைப்பினால்தான் வாழ்க்கை என்று சிந்தித்து விட்டால் உலகமே புகழக்கூடிய புகழும் நம்மை நோக்கி வரும் என்கிற சிந்தனையை நாம் இந்த நூலிலே பார்க்கலாம். வெளிச்ச வேர்கள் என்ற இந்த நூலில் பெண்ணிய பெருமை, தாய்மையின் பெருமை, தனிமனிதர்களின் பெருமை, மொழியின் பெருமை, தேசத்தின் பெருமை, உழைப்பின் பெருமை, தன்னம்பிக்கையின் பெருமை என்று இப்படி பெருமைகளை அடுத்தடுத்து பேசுகிறது இந்த நூல். எனக்கு வெளிச்ச வேர்கள் என்ற இந்த நூல் ஏன் பிடித்தது என்று கேட்டால், கவிதையின் அழகு, இனிமை, தெளிவு. அதனால் இந்த நூல் எனக்கு மிகவும் பிடித்தது. அதைவிட இந்த நூல் இன்றைக்கு ஏன் நமக்கு தேவை? ஒரு நூலை படிக்கிற போது ஒரு மனிதன் என்ன பயனை அடைகிறான் என்று கருதி படைப்பாளர் எந்த நூலையும் படைப்பதில்லை. மாறாக
அவர்கள் படைக்கிற எல்லா படைப்பும் மனிதநேயத்தின் வளர்ச்சிக்காகத்தான் படைக்கப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் வெளிச்சவர்களின் ஆசிரியர் மாணிக்கவாசகம் அவர்கள் இந்த நூல் இன்னாருக்கு பயன்பட வேண்டும், இப்படி இவருக்கு பயன்பட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி படைக்கவில்லை. ஆனால் அவர் படைத்த இந்த நூல் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கிறது. வாழ்க்கையில் புதுமையை தெரிந்து கொள்ள வெளிச்சவேர்களை பார்க்கலாம். மனித வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பு எப்பொழுதும் அந்த மரத்திற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய வேர் எப்படி ஒரு மரத்திற்கு ஒளியையும் உயிரையும் தருகிறதோ, அதுபோல மனித வாழ்க்கையில் நாம் ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உழைப்பு முக்கியம், வெற்றி நிச்சயம் என்பதை வெளிச்சவேர்கள் என்ற இந்த நூல் மிக அழகாக காட்டுகிறது. மாவே மாணிக்கவாசகம் அவர்கள் இந்த நூலை மிகச் சிறப்பான முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த நூலின் பயன் என்ன என்று கேட்டால், நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு. இப்படி சொல்லலாமா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பது அற்புதமான கவிதை வரிகள். இந்த கவிதை வரிகள் தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. ஆக ஒரு தனி மனிதன் போராட வேண்டும் என்று சொன்னால் அந்த போராட்டம் வெற்றியுடைய போராட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு உரமாக, ஒரு நல்ல நீராக இந்த நூல் பயன்படும். இளைஞர்களே, எழுந்து வாருங்கள். வெளிச்சவேர்களுக்கு நீங்கள் உழைப்பென்னும் நீரை ஊற்றினால் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்தை நீங்கள் கண்முன்னால் பார்க்கலாம். இதுதான் இந்த நூலின் சிறப்பு. வெளிச்சவேர்கள் என்ற இந்த நூலை அனைவரும் வாங்கி படியுங்கள். இந்த நூலை மிக அற்புதமாக நவேதா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். கீதாலயா அந்த அமைப்பினுடைய வெளியீடு, இந்த நவேதா பதிப்பகத்தின் வெளியீடு. இந்த நூல் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருகிற இனிய நூல். வெளிச்சவேர்கள் என்ற இந்த இனிய நூல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் முன்னேற்றத்தின் முகவரியாகவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதை அனைவரும் வாங்கி படியுங்கள். புத்தகம் படிப்பது என்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய கலை. இந்த கலையை நாம் பின்பற்றினால் வாழ்க்கை வெற்றி நிச்சயம், உழைப்பு முக்கியம். வணக்கம்.